போர்டில் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க எல்லாமே வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட்டு, ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட், அது மாதிரி எக்ஸட்ரா நிறைய பசங்களோட ஃபுல் டேலண்ட்டும் அவங்களோட என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்காங்கன்றதை நம்ம இந்த ஸ்கூல் உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குன்னு இங்கே இருக்குது. டோட்டலாக 2166 ப்ராஜெக்ட், 2166 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், மேலேயே இருக்குது பாருங்கள், எல்லாமே இல்லை போட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் எது இதெல்லாம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த போர்ட்லேயே இருக்குது. எங்கே பையன் இது என்ன கேம்? இது என்ன பேஸ்கெட் பால்? ஓகே. Okay. These 3 chances we put 2 times each, you will get 2 chocolates, sir. Okay. If you put 1 time means you will get 1 chocolate, sir. Okay. Nothing also 1 chocolate, sir. If you put continuously 3 times means you will get 4 chocolates, sir. Super. As you wish. ட்ரை பண்ணி பார்ப்போமா? Okay, sir. Yes, sir. நீங்க ட்ரை பண்ணீங்களா? நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த கோடு கிட்ட தான் நீங்க பொம்மை, அந்த கோடு கிட்ட பார்ட்டிசிபேஷன். ஓகே. இது 3 தடவை கண்டினியூஸா போட்டீங்கன்னா 4 சாப்பிடுங்க. அந்த போர்டு மேல போடணும். 1 போர்டு மேல பட்டாதான் அது உள்ள கரெக்டா போகும். பரவாயில்ல. வெல் ட்ரை. சூப்பர். லைன்ல இருந்து நீங்க சர்வ் நெட் தாண்டி போட்டீங்கன்னா 2 வாட்டி ஒரு ஆளுக்கு சான்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட். 2 வாட்டி போட்டா சாக்லேட் சார். அதுவும் சாக்லேட். 1 2 2 வாட்டி கண்டினியூஸா போட்டீங்கன்னா சாக்லேட். சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கடா. ஆமா சார். இங்க தாண்டி போறோம். நெட் தாண்டி போறோம் இந்த லைன்ல இருந்து. சூப்பர். 2 கேம் கண்டினியூஸ் 120 செகண்ட்ஸா கண்டினியூவா பஞ்ச் பண்ணிட்டே இருக்குமா? அப்பனா ஜெயிச்சா சாக்லேட் சாப்பிடுதா? பண்ணுமா? Okay, ஆரம்பிக்கலாமா? Ready, start. ஒரே இடத்துல வந்து பண்ணலாம். 10 seconds. Break பண்ணாதீங்க. Break down. Okay. Come on.
45 seconds until break drop பண்ணனும். One minute only. 60 seconds come on. And the countdown starts. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Success. Super. 120 seconds continue. Chocolate. ஆப்ரேட் பண்ணிட்டு சுரேஷ் சார் குட் மார்னிங் சார். இது வந்து ரிசைன் 3D பிரிண்டர். டிசைன் வந்து நம்ம இதில் ஊற்றி ஒரு யூவி ரேஸ் மூலயமா வந்து பிரிண்ட் பண்ணுறது தான் சார் இந்த 3D பிரிண்டர். இதில் வந்து நம்ம ஸ்லைசிங் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம் எல்லா 3D பிரிண்டருக்கும். இதில் வந்து நம்ம பென்ட்ரைவை வந்து ஹார்ட் காப்பியாக யூஸ் பண்ணி இந்த ஸ்லைசிங் 3D பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்மளோட இமேஜை வந்து இந்த காப்பி வந்து இது பண்ணி அந்த யூவி ரேஸ் மூலயமா அந்த இமேஜை வந்து காமிக்கும். இது வந்து இந்த 3D பிரிண்டர் வந்து இப்படி ஸ்டாம்ப் பண்ணும். அப்போ தான் அந்த டிசைன் வந்து அந்த யூவி ரேஸில் ஸ்டிக் ஆகி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் வந்து கிடைக்கும் சார். இது வந்து 3D பிரிண்டர் பியூர். இதில் வந்து இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னா நம்ம வேஸ்ட்டாக போகிற பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ணி ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபிலமெண்ட் மூலயமா எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், ஜெட் ஆக்சஸ் மூலயமா இது பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் பை லேயராக வந்து நம்ம இது பண்ணி அவுட்ஃபிட்டாக நம்ம கொண்டு வரோம் சார். இதான் வந்து இது வந்து லேசர் 3D பிரிண்டர் சார். இந்த லேசர் 3D பிரிண்டரில் வந்து நம்ம உட்டும் ஸ்டீலும் வந்து நம்ம இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உட் மெட்டீரியல் நம்ம எடுத்தோம்னா இந்த லேசர் மூலயமா நம்ம கட் பண்ணி நம்மளுக்கு ஒரு உட்டில் வந்து இப்போ எஸ்கே அப்படின்னா SKI அந்த மாதிரி உட்டில் வந்து நம்மளுக்கு 3D ஃபார்ம் பண்ணி இதை வந்து கட் பண்ணி கொடுக்குறோம் சார். இதுலேயும் வந்து நம்ம ஸ்லைசிங் இது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இதுலேயும் நம்ம பண்ணலாம். இந்த பெரிய 3D பிரிண்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கில் தான் யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு இதில் வந்து பெரிய ஆப்ஜெக்டில் வந்து கிடைக்கும். அதில் வந்து சின்ன ஆப்ஜெக்ட்னால இது வந்து பெரிய ஆப்ஜெக்ட். இது வந்து மோஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தான். இதுதான் வந்து அந்த ஃபிலமெண்ட் நம்ம வேஸ்ட்டாக போகிற பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணி பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். இது மூணுமே வந்து அதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் சார். இதில் வந்து ஸ்மால் ஆப்ஜெக்ட் தான் வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். இதில் வந்து லார்ஜ் ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் பண்ணலாம் சார். நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எந்த திங்க் பண்ணுறோமோ ஒரு ஸ்லைசிங் ஆப் மூலயமா நம்ம வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணி நம்ம ஓன் கிரியேட்டிவிட்டி ஐடியாவில் வந்து அதை அவுட்புட்டாக கொண்டு வந்து அதை வந்து ஒரு சாஃப்ட்வேரில் காப்பி பண்ணி இந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 3D பிரிண்டர் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி ஐடியா வந்து பெனிஃபிட், கிரியேட்டிவிட்டி ஐடியா நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். ப்ளஸ் நம்ம பிளாஸ்டிக்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணி நம்மளுக்கு எர்த்துக்கும் ஹார்ம்ஃபுல் இல்லாமல் நம்மளுக்கும் ஹார்ம்ஃபுல் இல்லாமல் ஒரு ஃபிலமெண்ட் உருவாக்கி நம்மளோட கிரியேட்டிவிட்டியை ஒரு 3D கொண்டு வரதுக்கு தான் இந்த 3D பிரிண்டர் யூஸ் பண்ணுறோம் சார். தேங்க்யூ.
ஓகே. ஆக்சுவலாக இதான் வந்து ஃபிலமெண்ட் மேம். இந்த ஃபிலமெண்ட் மூலயமா இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து ஒய் ஆக்சஸ், இது வந்து ஜெட் ஆக்சஸ் மேம். இது வந்து நாசல். இந்த நாசல் மூலயமா ஹீட் ஆகி இந்த பிளாஸ்டிக் வந்து உருகி நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து கொண்டு வரதுக்கு தான் இது வந்து யூஸ் பண்ணுறோம் மேம். இதில் வந்து நம்மளுக்கு இமேஜை வந்து நம்ம இதில் டவுன்லோட் பண்ணி இது பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம் மேம். நம்ம வந்து இந்த 3D பிரிண்டர் வந்து ரொம்பவே பெனிஃபிட். கிட்ஸுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்காக இருந்தாலும் சரி, நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளால் வந்து எக்ஸாக்டாக நம்ம 10% நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஒரு மாடலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி ஒரு 3Dயில் பண்ணோம்னா அது வந்து மற்றவங்க பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி ஐடியா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த 3D பிரிண்டை வந்து ரொம்ப மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக வந்து எக்கச்சக்கமாக பிளாஸ்டிக்கை வேஸ்ட் பண்ணுறதுனால ஃபிலமெண்ட்டுன்னு ஒரு கண்டுபிடிப்பை பிடிச்சி நம்ம வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணி கெமிக்கல்லாம் இது பண்ணி ஒரு ஃபிலமெண்ட் இது பண்ணுறாங்க. இது வந்து ஒயிட் கலரில் மட்டும் இல்லை, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் இருக்குது. இது மூலயமா வந்து நம்ம பிளாஸ்டிக்கு ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஐடியாவும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது இந்த மாதிரி இந்த மாதிரி 3D பிரிண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன 3D பிரிண்டரே வச்சு ஒரு கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீ செயின், அப்புறமா நம்மளோட இமேஜை, நம்மளோட ஃபோட்டோவே வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம இதில் 3D பிரிண்டர் பண்ணோம்னா ஒரு லைட் செட் மாதிரி பண்ணி வச்சு அதுவும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3D பிரிண்டர் வந்து ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாப் இருக்கிறவங்களுக்கும் அவங்க க்ரியேட்டிவிட்டி ஐடியாவை திங்க் பண்ணி அவங்க என்ன எக்ஸாக்டாக சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ. இது எல்லாமே 3D பிரிண்ட் தான். இது எல்லாமே 3D பிரிண்ட். இது வந்து கியர் மாடல் சார். இப்போ வந்து கியர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கிறதுக்கு இந்த மாடல் யூஸ் பண்ணுறோம். இது வந்து 3D பிரிண்டரில் நம்ம பிரிண்ட் பண்ணி இது பண்ணுறோம். இது நம்ம ஒரு கார்ட்போர்டோ அல்லது வேறு எதுலையாச்சும் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு எக்ஸாக்டாக இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுமா தெரியும். ஆனால் இது த்ரீ டி பிரிண்ட் இருந்துச்சுன்னா நம்மளால இது ரொட்டேட் பண்ணி ஈஸியாக காமிக்க முடியுது. அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் அதில் பண்ணது தான். இதெல்லாம் இந்த மாதிரி தான் மேம் லேயர் பை லேயராக வந்து அது பிரிண்ட் ஆகும். இது வந்து செல்லு, இந்த செல்லை வந்து நாங்கள் லேயர் பை லேயராக பிரிண்ட் பண்ணி இதெல்லாம் பிரிண்டரில் பண்ணது. செஸ்ஸு Good morning everyone, my name is Sairiha. I am from 2nd Third O section. Today we will talk about different kinds of web browser. 1990 World Wide Web. A scientist named Tim Berners-Lee made a very first browser and worked on big computers. Mosaic. 1990. Mosaic was one of the first browsers people who could use to see websites using pictures and made internet more fun. 1994. Netscape became super popular because it was easy to use and worked very fast. 1995, Internet Explorer. Microsoft created Internet Explorer, which became the most popular browser for many years. 2003, Safari. Apple made Safari, a browser for the computers and devices like iPhones and iPads. And we have few more browsers which are currently using like Firefox, Google Chrome and Microsoft Edge. Getting better with speeds, new tools and safer way to explore. Thank you. Visit again. Thank you. A very happy morning to you. So we as a team of class 9A are going to present you the project of
ஆன்லைனில் படிக்கிறோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஹார்ட்வேர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட வந்து எய்ம் என்னன்னா, நம்ம பிளட் வந்து நம்ம ஹார்ட் வந்து நம்ம பிளட்டை வந்து பம்ப் பண்ணுறதுனால இந்த சர்க்குலேட்டிங் த்ரூ ஆர் பிளட் வெசல்ஸ். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ஹார்ட் வந்து எவ்வளோ தாட்டி பிளட்டை பம்ப் பண்ணுதோ தட் இஸ் கால்ட் ஆஸ் பிபிஎம். ஸோ பீட்ஸ் பர் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்ரிவேஷன் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டில் கால்குலேட் பண்ணுறோம். இப்போது இதை வந்து ஓஎல்இடி டிஸ்பிளே வந்து காமிக்கும். ஸோ இதை வந்து நிறைய மெடிக்கல் ஃபீல்ட்லையோ மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் இருக்கவங்களுக்கோ இல்லை வந்து உடம்பு நலம் சரியில்லாதவங்களுக்கோ வந்து இது ரொம்ப பயன்பாடு உள்ளதாக இருக்குது. இதில் யூஸ் பண்ண ஹார்ட்வேர் காம்போனன்ட் இது வந்து பல்ஸ் சென்சார்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓஎல்இடி டிஸ்பிளே சொல்லுவாங்க. இது வந்து பிரெட் மோட். அப்புறம் இது வந்து ஆர்டினரி மைக்ரோ கண்ட்ரோல் சொல்லுவாங்க. பல்ஸ் சென்சார் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணணும். நம்ம பிளட் வால்யூம் வந்து மாற்றம் ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து மெஷர் பண்ணணும். அப்புறம் வந்து அது வந்து சிக்னல்லாம் வந்து இந்த ஆர்டினரியில் பாஸ் பண்ணுறது. இது வந்து ஓஎல்இடி டிஸ்பிளேக்கு பாஸ் பண்ணி அதோட ஹார்ட் ரேட் வந்து இந்த டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே பண்ணுறது. இந்த சென்சாரில் இருக்கிற லைட் வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்கிற பிளட்டோட மூமெண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். உங்களோட ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு துடிக்கும் போது இந்த பிளட் வந்து நிறைய லைட் வந்து அப்சர்வ் பண்ணும். அதுக்கு வந்து இடையில ரெஸ்ட் இருக்கும் போது ரொம்ப லைட்டாக வந்து இந்த லைட் வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த ஃபோட்டோ டிடெக்டர்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது வந்து அந்த ஹார்ட் ரேட் டிஃப்ளெக்ஷனோட ஹார்ட் ரேட்டை வந்து மெஷர் பண்ணிட்டு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து ஷேர் பண்ணும். இங்கே வந்து அந்த ரா டேட்டாவை பிபிஎம் சொல்லி பீட்ஸ் பெர் மினிட் ஓகேவா, இன்னொரு டெரிவேஷன் யூஸ் பண்ணிட்டு அதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி ஓஎல்இடி டிஸ்பிளேக்கு இது வந்து கன்வெர்ட் ஆகும். இதுதான் உங்களோட ஹார்ட் ரேட்டோட விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். சார் யூ கேன் செக் யுவர் பிபிஎம் ரேட். ஸோ யூ ஹாவ் டு டேப் 1, 2, 3 times. Sensor. 1, 2, 3. 1 minute. I will reset it. 62 BPM. So the average healthy person would have 60 to 100 kulla irukkum. So it is normal. Can you check? Yeah. Sorry. One, two, three. Touch me. 85. So, எவ்வளோலேருந்து எவ்வளோ 60 to 100. இங்கே பாருங்க, இது ஆடியோ ரேடார் சிஸ்டமா, அது நம்ம எப்படின்னு பார்ப்போம். பசங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்க. Good morning, myself. வணக்கம், என் பெயர் சஞ்சய் குமார். என் பெயர் சதீஷ் குமார். என் பெயர் சாஷிகா. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாடல் மட்டும் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. உங்களோட ஓன் வேர்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. நீங்க இல்லை சார், யாராலும் சொல்லுங்க. இந்த இதை மட்டும் எடுத்துட்டு இது எப்படி இருக்கு? ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி. கரெக்ட் சார், நீங்க சொன்னது கரெக்ட். இப்போ வந்து ரெண்டு கண்ட்ரி இருக்கு, பாகிஸ்தானும் இந்தியா, பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் கண்ட்ரி வந்து இப்படி வந்துட்டாங்க, கிட்ட நியர் ஆயிட்டாங்க. இப்போ வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சோல்ஜர், இந்தியா சோல்ஜர் வந்துருக்காங்கன்னா இன்னும் பெட்டர் சேஃபர் பிளேஸ்க்கு அவங்க வளர்க்கலாம். ஸோ இன்னும் ஓவர் ப்ரொடெக்ஷனாக இருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் ஃபைட் பண்ணல, அதுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இது யூஸ் பண்ணா இன்னும் டைடான சோல்ஜரை எப்படி டைடாக சோல்ஜர் டெத் ரேட் வந்து கம்மியாகும், பர்த் ரேட் வந்து அதிகமாகும். ஸோ இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகமாகலாம். அது ப்ரொடெக்ட் பண்ணலாம். ரிஸ்க்ல இருக்கிற சோல்ஜரை வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம மாடல் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆடினோ ரேடார் சிஸ்டம் பார்க்கலாம். சார் ஃபஸ்ட் ஆடினோ நிறைய காம்பனன்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கீ காம்பனண்ட் வந்து ஆடினோ போர்ட் வந்து இந்த ஹோல் சிஸ்டத்துக்கு மெயின் ஆகும் சார். நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார். அல்ட்ராசோனிக் வந்து இப்போ டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறாங்க. சர்வோ மோட்டர் வந்து இது வந்து ஹெல்ப் டு ரொட்டேட். நம்ம ஒரு யூசர்ஸ் வந்து வேரியன்ஸாக மாதிரி இருக்கும். நாங்கள் வச்சது 120 degrees. அது 120 degrees இந்த செட்டிங்ஸ். அதாவது இவன் வந்து 360 டிகிரி வேணும்னா 360
ஆமாம் யூஸ் ஓகே எல்லா டிகிரிலேயே கவர் ஆகும் அந்த டிஸ்பிளே வந்து இதில் மெயின் இம்பார்ட்டன்ஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து இது வந்து இப்போ இமேஜ் இருந்தால் லைட் கொடுக்கும். ஆனால் டிஸ்பிளேல சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, டிஸ்பிளே தெரியும் தெரிஞ்ச பிறகு ஆப்ரேட்டரோட மிசைல் அட்டாக்ஸ் நன்றி. நம்ம ரெண்டு பேரோட ஃபீட் பண்ணுவோம். சார் உங்களோட உங்களோடது அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது உங்களுக்கு மூலிகை மற்றும் பயன்களை பற்றி கூறப்போகிறேன். மூலிகை என்றால் என்ன? ஒரு செடியில் இருக்கும் பூ, காய், கனி, பழம் அனைத்துமே மூலிகையாக கருதப்படுகிறது. எனக்கு தெரிந்த சில மூலிகை பற்றி கூறுகிறேன். ரணகளி. ரணகளியில் இருக்கும் அனைத்து பாகங்களும் முக்கியம். ரணகளி கிட்னி கல்லை நீக்கும், காயங்களை நீக்கும், மூளை நோயை நீக்கும், தூதுவளை சரீரமால் மூக்கடைப்பு, தொண்டை நோயை குணப்படுத்தும், நுரையீரல் மூச்சுக்குழாயில் உள்ள சளியை நீக்கும், வாயு குசத்தை நீக்கும். கற்றாழை அழகுக்கு பயன்படுகிறது.
குழந்தை மூளை நரம்பை பலப்படுத்தும், உடல் சுறுசுறுப்பை அதிகப்படுத்தும், ஞாபக சக்தி அதிகப்படுத்தும். நன்றி. ராசராச சோழன், தஞ்சை பெரியார் கோயில். பாருங்க, அவர் எழுதின எழுத்தாணி. அப்படியா? இதை வச்சு ஓலையை சீவிட்டு இது வழியா எழுதுவாங்களா? இதை வச்சு ஓலையை சீவுவாங்களா, இதை வச்சு எழுதுவாங்களா? இந்த பாருங்க, ராசராச சோழனோட அந்த காலத்து காசு. இது ஓலைச்சு. ராஜேந்திர சோழன். இங்க பாருங்க, அதோட முத்திரையும் அது.
டைம்